இந்த வகுப்புல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தெற்காசிய ஆயுத மோதல்கள் மற்றும் பிரதேசங்களின் பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தெற்காசியால என்ன மாரியான பிரச்சனைகள் இருந்தது? போர்வாள்கள்லாம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு நாடும் நமக்கு வந்து எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? ஆயுதப்படைகள் நமக்கு குடுத்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப தெற்காசியாவுல பொதுவாக வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் வந்து 2014ஆம் ஆண்டுல ஆப்கானிஸ்தான்ல இந்த நாடுகள் எல்லாத்தையும் ஆப்கானிஸ்தான் வந்து உள்ளடக்கியது. என்னென்ன நாடுகள்னா வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை. இந்த நாடுகள்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணா ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சோ வந்து எந்த ஆண்டுலன்னா 2014ஆம் நூற்றாண்டுல. இப்போ அதுக்கப்புறம் என்ன பாக்கணும்னா, வடக்குல வந்து இமயமலையும், இப்ப சொல்லுவாங்க இல்லையா, வடக்கு பக்கம்னா இமயமலை, தெற்குல வந்து இந்திய பெருங்கடல் இருக்கு, கிழக்கு வந்து வங்காள விரிகுடா இருக்கு. அப்ப இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கடல்னா பசிபிக் பெருங்கடல். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ இப்ப வடக்குல இமயமலையும், தெற்கில் பரந்த இந்திய பெருங்கடலாகவும், மேற்குல அரபிக்கடலாகவும் மற்றும் கிழக்கு வங்காள விரிகுடாவாகவும் காணப்பட்டது. சுதந்திரம் பெற்றதுல இருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஜனநாயகம் வேணும்னு பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷம் ராணுவ ஆட்சியாளர்கள் மற்றும் ஜனநாயகம், பூட்டான், நேபாளம் மன்னர்கள் இப்போதெல்லாம் ஜனநாயகத்துல மாலத்தீவுல பல கட்சி அமைப்பாக இந்த ஜனநாயகம் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டாங்க. இப்போ வந்து பொதுவா தெற்காசியால அனைவரும் ஜனநாயகத்தின் தெற்காசியால வந்து எல்லாருமே என்னத்தை விரும்புறாங்கன்னா ஜனநாயகம். ஜனநாயகம்னா நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும். சுதந்திரமானா எப்படி நம்ம சொல்ல வேண்டிய நம்ம எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது சுதந்திரம்னு சொல்றீங்களா? சுதந்திரம்னா இப்ப நம்ம எங்க வேணாலும் போலாம், நம்ம என்ன நினைச்சாலும் செய்யலாம். அது வந்து சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம்னா நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல தெளிவாக வந்து சொல்லணும். அந்த கருத்துக்களை வந்து அவமதிக்காம அனுமதிக்கப்படணும். அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ தெற்காசியல் அனைவரும் ஜனநாயகத்தை வந்து அதனாலதான் ஜனநாயகத்தை விரும்புறாங்க. பாகிஸ்தான்ல முதல்ல அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது, அப்புறம் ஜெனரல் அயூப் கான் கட்டளையை வந்து அப்ப வந்து ஏற்றுக்கொண்டாங்க. எப்போன்னா பாகிஸ்தான்ல முதலாக. அதுக்கப்புறம் ஆட்சியோட அதிருப்தி காரணமா, ஆட்சினா இப்ப சில மாற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த காரணமாக ராணுவ ஜெனரல்ல யாஹியா கானால் துகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை வந்து தூக்கி எறியப்பட்டாங்க. எப்போன்னா இந்த பாகிஸ்தானோட அரசியலமைப்பு காலகட்டத்துல. அப்ப இந்தியாவுடான போரை வந்து அவரை தூக்கி எறியப்பட்டதுனால இந்தியாவுடான போரை வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ எந்த ஆண்டுலன்னா 1977ஆம் நூற்றாண்டுல இந்த யாஹியா கான் வந்து அப்போதைக்கு தூக்கி எறியப்பட்டாரு. அப்போ 1977ல இந்த சுல்பிகர் அலி பூட்டோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப எப்போனா 1977ல ஜெனரல் ஜியா உல் ஹக் கால் அப்படின்ற ஒரு மன்னர். அடுத்தபடியா 1988ஆம் ஆண்டு முதல் ஜனநாயக சார்பு இயக்கங்கள் நடைபெற்றன. எப்போன்னா 1982ஆம் ஆண்டு. இதன் விளைவாகத்தான் 1988ல வந்து பெனாசிர் தலைமையில் நவாஸ் ஷெரீப் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாங்கம் அமைந்தது. யாரோட தலைமையில்னா 1988ஆம் நூற்றாண்டுல இந்த பெனாசிர் தலைமையில வந்து நவாப் ஷெரீப் என்ற தலைமையில வந்து ஜனநாயக அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டாங்க. எந்த ஆண்டுன்னா 1988ஆம் நூற்றாண்டு. இந்த நவாப் ஷெரீப் வந்து மீண்டும் 1999ல ஜெனரல் பர்வேஸ் முஷரப்பால் நீக்கப்பட்டார். யாரால நீக்கப்பட்டாருன்னா 1999ல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரல் பர்வேஸ் இந்த முஷரப்பால் வந்து யாரு நீக்கப்பட்டாங்க? நவாஸ் ஷெரீப். இப்ப அடுத்தபடியா 2005ல அவர் வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த நூற்றாண்டுல? 2005ஆம் ஆண்டுல ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஜனாதிபதியாக
பதவி அமர்த்தப்பட்டு நீதிமன்றத்தால பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்புறம் வந்து ஜனநாயக அமைப்பு ஏன் அங்கு நிலையானதாக இல்ல அப்படின்றதுக்கு காரணம் இராணுவம், மத குருமார்கள் மற்றும் நில உடைமைகளின் சமூக மேலாதிக்கம். இப்ப வந்து மத குருமார்கள்லாம் இருப்பாங்க, மிலிட்ரிஸ் இருப்பாங்க. அப்ப மிலிட்ரிஸ் இருக்கும்போது என்ன செய்வாங்க, டாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப மத குருமார்கள்னா ஒரு குரூப்பா இருப்பாங்க இல்லையா? அதனால மேலாதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். மேலாதிக்கம்னா டாமினேட் பண்ணுவாங்க. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்றது. மேலாதிக்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அப்புறம் தான் அரசாங்கங்கள் நிறுவப்பட்ட அரசாங்கத்தை வந்து அடிக்கடி நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படி செய்யக்கூடாது, இது செய்யறதெல்லாம் தவறு அப்படின்றது வந்து சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க எப்பொழுதும். அடுத்தபடியா வங்கதேசம். வங்கதேசத்துல 1947ல இருந்து 1971 ஆண்டு வரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு பகுதியாக தான் இருந்தது. இப்ப ஒரு பகுதினா இந்த பகுதியில இருந்து நீங்க இருக்கணும், இந்த பகுதியில இருந்து நாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த இதுலன்னா வங்கதேசத்துல எந்த ஆண்டு நூற்றாண்டுனா 1900 எந்த ஆண்டுனா 1947 முதல் 1977 வரை பாகிஸ்தான் ஒரு தனி பிரிவாக பிரிவு பகுதி இல்லைன்னா அமைப்பு இதெல்லாம் ஒரே அர்த்தத்துக்குரியது. ஸோ ஒரு பகுதியாக இது இருந்தது. இப்ப பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வங்காளமும் அசாமும் பிரிக்கப்பட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. இப்ப வங்காள தேசம், அசாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதும் தனித்தனியா பிரிக்கப்பட்ட பகுதியாக கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலேயே போனா 1971 1971 ஆண்டுல இப்பகுதி மக்கள் உருது மொழியை பயன்படுத்த விரும்புவதில்லை. இப்ப எல்லாம் எங்க சொல்றது, உருது மொழி இப்ப இந்த பகுதியில இருக்கோம்னா இந்த மொழியை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரையறுக்கு இருக்கும் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா மக்கள் வந்து அதை விரும்பணும் இல்லையா, ஒரு ஜனநாயகம். ஆனா அது விரும்பல. அப்ப அந்த பகுதி மக்கள்லாம் உருது மொழியை வந்து நாங்க வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத வந்து அவங்களோட விருப்பங்களை அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சாங்க. இப்ப இந்த பிரிவினைக்கு அப்புறம் வங்காளம் ஒரு கலாச்சாரம் மற்றும் மொழிக்கு அநீதி இழைக்கப்பட்டதை எதிர்த்து போராட தொடங்கினர். அப்போ வந்து எதுக்காக அந்த போராட்டம் நடைபெற்றதுன்னா, இந்த வங்காளம் கலாச்சாரம் மற்றும் மொழி நம்மளோட மொழிய வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு அநீதி வந்து விளைவிக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே விட்டோம்னா நம்மளோட மொழி எல்லாம் இப்போ நம்ம வந்து இப்ப சொல்றோம் இல்லையா, தமிழ்ல தான் மொழிகளை வந்து இந்த மொழி இருக்க கூடாது, இந்த மொழி தான் இருக்கணும், இந்த மொழியை கட்டாயமா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் இப்ப நம்ம இந்த மொழியை வந்து நம்ம உருது மொழியை பயன்படுத்தலாம். அந்த உருது மொழி வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற நம்ம ஒரு எண்ணத்துல கூட இவங்க வந்து நம்மளோட மொழி வந்து அழியப்பட்டது அப்படின்றது இதை இப்படியே விற்றக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்த்து போராடினாங்க. இந்த பிரிவினைக்கு அப்புறம் வங்காள ஒரு கலாச்சாரம் இந்த மொழியெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. இப்ப கிழக்கு பகுதிக்கு சுயாட்சி கோரியது. இப்ப எங்களுக்கும் ஒரு தனி அமைப்பு வேணும், எங்களுக்கு சுயாட்சி வேணும். சுயாட்சினா என்ன, இப்போ நமக்கு ஒரு தனி நாடா வேணும், தனி அமைப்பாக வேணும், ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வேணும், அதுதான் சுயாட்சி. அப்ப கிழக்கு பகுதிக்கு சுயாட்சி கோரியது. மேற்கு பாகிஸ்தான் தலைமையில் ஆதிக்கத்தில் இருந்த அரசாங்கம் அவர்களின் கோரிக்கையை மறுத்தது. இப்ப வந்து எங்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி மேற்கு பாகிஸ்தான் தலைமையில வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனா அதுக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க, அந்த கோரிக்கையெல்லாம் மறுத்துட்டாங்க. உங்களுக்குன்னு தனி சுயாட்சி வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்ப வங்காள மக்களின் வெகுஜன இயக்கத்தை நசுக்க பாகிஸ்தான் ராணுவம் முயன்றது. இப்ப வங்காள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இயக்கத்தை வந்து முடக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த முன்னேற்றமும் கொடுக்க கூடாது அப்படின்றதுனால ராணுவம் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் ராணுவம் வந்து முயற்சி பண்ணாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தரா நீங்க இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, ஒவ்வொருத்தர் மேலையும் போர் தொடுத்தாங்க. யாரு, பாகிஸ்தான். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப பலமா இருந்ததுன்னா ராணுவம். ஸோ அப்ப பாகிஸ்தான் ராணுவத்தால் ஆயிரக்கணக்கானோரை கொல்லப்பட்டனர். இப்ப அவங்களுக்கு வந்து ஆயுதப்படைக்கு எப்பவுமே இப்ப சாதாரணமா நம்ம ஒரு சின்ன கல்லு குச்சி இந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கும் இது ஆயுதங்களை வச்சு நம்ம போர் தொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப விலங்குகளை வச்சு நம்ம போர் தொடுக்கிறோம், ஆனா ஆயுத பெருசா, விலங்குகள் பெரிதா? உயிரினங்களோட ஆயுதங்கள் தான் ரொம்ப பலமா இருக்கும். அப்ப அதனால வந்து நிறைய பேரு அந்த தருணத்துல வந்து
பாகிஸ்தான் வந்து ராணுவத்துல நிறைய பேரை வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போ அதே மாதிரி கிழக்கு பாகிஸ்தான்ல மக்களின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை இந்திய அரசு ஆதரித்தது. இப்ப கிழக்கு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அவங்களோட மக்களின் சுதந்திரமான எங்களுக்கு கோரிக்கை நிறைய கோரிக்கையில வச்சிருக்காங்க. அப்ப அந்த கோரிக்கைகளை வந்து இந்திய அரசு வந்து ஆதரித்தது. சரி, உங்களோட கோரிக்கையெல்லாம் நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு நிதி மற்றும் ராணுவ உதவி செய்தது. அவங்களுக்கு வந்து கோரிக்கையை மட்டும் நம்ம அங்கீகரிச்சா போதுமா, ஆதரிச்சா நம்ம போதுமா, அவங்களுக்கான நிதி கொடுக்கணும் இல்லையா, ஃபண்டு. அப்ப நிதி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம ராணுவ உதவி எல்லாம் செய்யணும். ராணுவ உதவினா எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் அந்த போர் தருணத்துல தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்றத வந்து ஏத்துக்கிட்டாங்க. இதோட விளைவு எப்படின்னா 1971 டிசம்பர்ல வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர், ஒரு பெரிய போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். அப்ப வந்து எப்படி சொல்றது, 1971 ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப கிழக்கு பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் படையில வந்து நிறைய பேர் சரணடைஞ்சாங்க. வங்காளத்து சரணடைஞ்சதுனாலதான் எங்க கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டு பேருக்கும் போர் தொடுத்ததுல கிழக்கு பாகிஸ்தான் தான் வந்து நம்மள்ட்ட சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திர நாடாக வந்து உருவானது. எப்போ 1971 ஆண்டுல. இப்ப வங்காதேசம் ஜனநாயகத்தின் தொடங்கும் வகையில் தனது சொந்த அரசியலமைப்பை உருவாக்கியது. இப்ப ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும்னா ஈஸியா உருவாக்கிட முடியுமா? ஒரு கான்ஸ்டியூஷனா அரசியலமைப்பு. அதுலயே அரசியலமைப்பே ரெண்டு இருக்கு இல்லையா, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு. இப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இப்போ ஒரு அரசியலமைப்பு வந்து திருத்தம் செய்யணும்னா உடனே ஏதாவது திருத்தம் செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், 10 வருஷத்துக்கு அதோட கோரிக்கைகளை வந்து மாற்றி அமைக்க. இப்ப வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதிட்டோம்னா, அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டதுன்னா அதுல எந்த மாற்றமும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த விதிவிலக்கும் கிடையாது. மாற்றம் செய்யலாம். எப்போ மாற்றம் செய்யலாம்னா 10 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்யலாம். சில கோரிக்கைகளை வந்து எடுத்து நம்ம இந்த கோரிக்கை இல்லை, இந்த கோரிக்கையை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம சேர்க்கலாம். அதுக்காக தான் இந்த அரசியலமைப்பு வந்து உருவாக்குனா சரியான முறையில இருக்கும் அப்படின்றத வந்து வெளிப்படையா சொல்றாங்க. அது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு. வங்கதேசம் ஜனநாயகத்தின் தொடங்கும் வகையில் தனது சொந்த அரசியலமைப்பை உருவாக்கியது. அவரது படுகொலைக்கு பிறகு புதிய ராணுவ ஆட்சியாளர் ஜியா உர் ரஹ்மான் தனது சொந்த கட்சியை உருவாக்கி 1979 தேர்தலில் வெற்றி பெற்றார். எப்போ 1971 ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. அந்த போர்ல கிழக்கு பாகிஸ்தான் வந்து சரணடைஞ்சிட்டாங்க. சரணடைஞ்சுன்னா நம்ம வந்து சொந்த ஒரு அரசியலமைப்பு, நமக்குன்னு சொந்த ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படின்றது நம்மளோட நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் 1979 ஆண்டு ஜியா உர் ரஹ்மான் அவர் வந்து சொந்த கட்சியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் வந்து நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்றவர்கள் வெற்றியும் பெற செய்தாங்க. இப்ப இந்த ராணுவ தலைவரா வந்து லெப்டினன்ட் ஜெனரல் எச்எம் எராஷாத் பொறுப்பேற்றார். இப்போ வந்து ராணுவ தலைவரா எல்லாராலையும் ராணுவ தலைவரா இருக்க முடியுமா? அது எந்த முறையில் 3 படைகள் இருக்கு இல்லையா, முப்படைகள், அதுல வந்து ரொம்ப உயர்ந்த படையா நம்ம வந்து கருதப்படுவது இந்த ராணுவ படைதான். சோ அப்ப அந்த நேரத்துல ராணுவ தலைவரா யாரு பொறுப்பேற்றாங்க அப்படின்னா இந்த லெப்டினன்ட் ஜெனரல் எச்எம் எராஷாத் பொறுப்பேற்றார். இப்ப 1990 எர்ஷாத் பதவி விலக செய்தது. எப்போ பதவி இது பண்ணாங்க? 1979 தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. ஜெனரல் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் எச்எம் ஷெராத் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் 1900 எர்ஷாத் பதவி விலக பதவி விலக செய்யப்பட்டது. 1991 தேர்தல் மறுபடியும் மீண்டும் 1979 அப்புறம் 1991 தேர்தல் நடைபெற்றது. அன்றிலிருந்து வங்காளதேசத்தில் பல கட்சி தேர்தல்களை அடிப்படையாக கொண்ட பிரதிநிதித்துவ ஜனநாயகம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஜனநாயகம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பிரதிநிதித்துவமா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேபாளத்துல ஒரு முடியாட்சி மற்றும் ஜனநாயகம், முடியாட்சியா இருக்கணும், மொனார்கி, முடியாட்சின்னு சொல்லுவோம்ல, மொனார்கி.
இப்ப நேபாளத்துல ஒரு முடியாட்சி மற்றும் ஜனநாயகம். நேபாளத்துல கடந்த காலத்தில் ஒரு இந்து ராஜ்யமாகவும் பின்னர் பல ஆண்டுகள் நவீன காலத்தில் அரசியலமைப்பு முடியாட்சியாகவும் இருந்தது. இப்ப நேபாளம் இருக்கு இல்லையா, நேபாளத்துல ஒரு சில, அதாவது இந்து ராஜ்யம், இந்துஸ் தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. ராஜ்யம்னா என்ன? நம்ம வச்சதான் சட்டம், நம்ம சொல்றதான் செய்யணும், நம்ம என்ன நடக்குதோ அத நம்ம என்ன நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதை தான் செயல்படுத்துறாங்க. சோ நேபாள அதே மாதிரிதான் அப்ப இந்துவோட ராஜ்யமாகவும் பின்ன பல ஆண்டுகள் நவீன காலத்துல, அது பழைய காலத்துல கூட இருக்கலாம், இப்போ வந்து பிளஸ் நவீன காலத்துல கூட அரசியலமைப்பு முடியாட்சியாகவும் இருந்தது. இப்போ உள்ளது ஜனநாயக ஆட்சியா இல்லாம ஒரு முடியாட்சியாக மொனார்கி அப்படின்றத இருந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுறாங்க. இப்ப இராணுவத்தின் மூலம் நேபாளம் மக்களை அரசர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இராணுவத்துல வந்து நேபாள மக்களை வந்து அரசு இப்போ இப்ப ராணுவ படை இருக்காங்க இல்லையா, இப்ப என்ன சொல்லுவோம், டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவோம். டிக்டேட்டர்னா எப்படி, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்றதுதான் டிக்டேட்டர்ஷிப். ஆனா இதே ஜனநாயக ஆட்சியில அப்ப நம்ம சொல்ல முடியுமா, மக்களாட்சி. மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக மக்களே முடிவெடுப்பது மக்களாட்சி. சோ அதே மாதிரி இப்ப ராணுவத்து மூலம் நேபாள மக்களை அரசு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த, அவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க கேட்கணும். அரசர் என்ன கட்டுப்பாடு விதிக்கிறார், கட்டுப்பாடுனா ரிஸ்ட்ரிக்ஷன், அப்ப அவர் என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாரோ அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து செயல்படணும் மக்கள் அப்படின்றது அந்த இராணுவ தளபதியோட ஒரு நோக்கமா கருதப்பட்டது, அப்போ இருந்தது. அப்ப இந்த காலகட்டம் முழுவதும் அரசியல் கட்சிகளும் பொதுவாக மக்களும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட விரும்பின. இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க சொல்றதுதான் நம்ம கேக்குறோமா, அப்ப நம்ம அடிமையா இருக்கணுமா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து உருவாக்கணும், அப்ப ஜனநாயக ஆட்சி வரணும், அப்ப ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றது மக்களோட ஒரு கருத்தா இருந்தது. அப்ப இந்த காலகட்டத்தில் முழுவதும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஜனநாயகம், இப்ப அரசியல் கட்சிகள்னா இப்ப ராணுவம் மிலிட்டரி என்ன சொல்லுதோ அதைதான் அவங்க கேட்கணும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்கனால செயல்பட முடியாது. அப்ப மக்களும் அரசியல் கட்சிகளும் என்ன செய்தாங்க, நம்ம ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும் மக்களுக்காக, அவங்களோட கோரிக்கைகளை வந்து, இப்ப கட்சி இருக்கு இல்லையா, நம்ம வந்து போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம் இந்திய தேர்தல்ல. அப்ப அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கு, எப்படி வருது, அப்ப அரசியல் கட்சிகள் எதனால அரசியலுக்கு வராங்க, அப்ப அவங்க அரசியல் கட்சிகளோட நோக்கங்கள் என்ன, அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட திட்டங்களையும் வரையறுக்கணும். அதுக்காக தான் அரசியல் கட்சிகளை வந்து உருவாக்குறாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் அரசியல் கட்சியிலும் மக்களும் சேர்ந்து நம்ம ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கொள்கையா செயல்படுறாங்க. இப்ப அரசியல் கட்சிகள் எதுக்கு வராங்க, அவங்களோட கொள்கைகளையும் அவங்களோட திட்டங்களையும் செயல்படுத்தணும். ஃபர்ஸ்ட் திட்டங்களையும் கொள்கைகளையும் வரையறுக்கணும், அந்த கொண்டு வர திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். அப்பதான் அதோட அரசியல் கட்சியோட ஒரு முக்கிய பணிகளா இருக்கு. இப்ப அடுத்தபடியா ராணுவத்தின் உதவியுடன் முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தார் மற்றும் ஜனநாயகத்தை கட்டுப்படுத்தினார். இப்ப வந்து அந்த ராஜா, இந்த மன்னர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ராஜா இந்த ராணுவத்தோட அவங்களோட உதவி, மிலிட்டரி இருக்காங்களே அவங்களோட, இப்ப அவரு சொன்னா மட்டும் கேட்க முடியுமா, அப்ப ராணுவத்தோட உதவி இருந்தா மட்டும் தானே அவங்க முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்க முடியும். அப்ப முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்ததும் இல்லாம ஜனநாயகத்தையும் அவரு வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. இது யாரோட சப்போர்ட் மூலியமா வச்சிருந்தாருன்னா இந்திய ராணுவத்தோட உதவியுடன் தான் அவரு மக்களை வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாரு. இப்ப மக்கள் ஜனநாயகத்தை வந்து கொண்டாடின, மக்கள் வந்து ஜனநாயகமா இருக்கணும், இந்த ஜனநாயகம் இருந்தாதான் நம்மளால சுதந்திரமா இருக்க முடியும்னு மக்கள் வந்து ஜனநாயகத்தை தான் விரும்பினாங்க, ஜனநாயகத்தை தான் கொண்டாடவும் செஞ்சாங்க. இப்ப அதே மாதிரி 1990 ஜனநாயக சார்பு இயக்கத்தின் காரணமாக புதிய ஜனநாயகம் அரசியல் அமைப்பை மன்னர் ஏற்றுக்கொண்டார். இப்ப 1990 ஜனநாயக சார்பு இயக்கத்தின் காரணமாக, ஜனநாயகத்தோட சார்பு அவங்களோட இயக்கத்தின் காரணமாக புதிய ஜனநாயகம் அரசியல் அமைப்பை மன்னர் ஏற்றுக்கொண்டார். இப்ப என்ன, ஜனநாயக அரசியலமைப்பு வந்துருச்சு, அப்ப அதை வந்து நம்ம மறுக்க முடியுமா, முடியாது. அப்ப மன்னர் என்ன செய்யறாரு, ஏத்துக்கிட்டாங்க. எந்த வருஷத்துல, 1990 ஆண்டுல. அடுத்தபடியா 2006 நாடு தழுவிய ஜனநாயக சார்பு போராட்டம் நடைபெற்றது. எந்த ஆண்டுல,
2006 நாடு தழுவிய ஜனநாயக சார்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் ராஜாவை பிரதிநிதிகள் மாளிகையை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்த அந்த பெரிய வெற்றியை அடைந்தது மற்றும் இன்னும் ஜனநாயகத்தில் பணியாற்றி வருகிறது. இப்ப அந்த ராஜாவோட ஆதிக்கத்தெல்லாம் நம்ம மக்கள் வந்து கைப்பற்றணும், அவரோட மாளிகைய மீட்டெடுக்கணும். நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தா மட்டும் போதுமா? ஜனநாயகம் மன்னர்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து திருப்பி கிடைக்கணும் இல்லையா மக்களுக்காக. இது எல்லாமே ஒரு நபரை சார்ந்து கிடையாது, எல்லாத்தையும் சார்ந்துதான் இது இருக்கு. அப்ப எந்த ஆண்டுலன்னா 2006 ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. இந்த போராட்டம் நடத்திதான் அவங்களுக்குரிய ஒரு பிரதிநிதிகள், அப்புறம் அவரு தங்கியிருந்த மாளிகைகள், இது எல்லாத்தையுமே மீட்டெடுத்தாங்க. மீட்டெடுத்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் மீட்டு எடுத்துடும், அப்ப நம்ம வெற்றிய அடைஞ்சிட்டோம், ஒரு ஜனநாயகத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் இப்போ தான் 2000. ஆனா நேபாளத்தின் ஜனநாயகம் ஒரு மாற்றம் வந்து முழுமையடையல. இப்ப நேபாளத்துல வந்து எப்போ இது பண்ணாங்க? 1971. அப்போ வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி வந்து ஒரு முழுமையா அது செயல்படவில்லை. இது வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு அரசியலமைப்பாகவே அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதே நோக்கமா இருந்துச்சு. எதையுமே வந்து திருப்தி அடைய செய்யல. ஆனா ஒரு பிரச்சனைக்காக வரும்போது ஒரு அரசியலமைப்பு சபை அந்த அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக ஒரு நோக்கமா செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா அதை எப்படி செயல்படுத்தணும், நம்ம எந்த அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்படணும் அப்படின்றத பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இருந்தாங்க எந்த காலகட்டத்துல அப்படின்னா. இப்ப இலங்கையில வந்து நம்ம தெற்காசியால சில ஒவ்வொரு நாட்டோட எப்படி நம்ம போர்கள்லாம் நடைபெற்றது, அப்போ எந்த ஆண்டுல எப்படியெல்லாம் நமக்கு வந்து உதவிகரமா ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்தாங்க அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்ப இலங்கையில இன மோதல்கள் மற்றும் ஜனநாயகம். அப்போ ஒவ்வொரு இதுலயும் இப்ப முதல்ல பார்க்க போறது இலங்கையை பத்தி. அப்ப இலங்கை 1948 சிலன் சுதந்திரம் என்று அறியப்பட்டது. எப்போனா 1948. அது ஜனநாயகத்தை தக்க வைத்துக் கொண்டது. அப்போ எப்போ இலங்கையில சுதந்திரம் அறியப்பட்டதோ 1948 அப்பவே வந்து ஜனநாயகத்தை வந்து 1948 சிலோன் சுதந்திரம் என்று அறியப்பட்டது மற்றும் ஜனநாயகத்தை தக்க வைத்துக் கொண்டது. சுதந்திரம் அடைஞ்சா போதுமா? அப்ப ஜனநாயகத்தை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்ப இலங்கையின் முக்கிய பிரச்சனை சமூகம் மற்றும் சர்ச்சை இந்தியாவிற்கு சொந்தமான தமிழர்களை பற்றியது. இப்ப இலங்கையில வந்து முக்கியமான பிரச்சனைகளை வந்து சமூகம் மற்றும் சர்ச்சை இந்தியாவிற்கு வந்து சொந்தமான தமிழர்களை பற்றியதா இருந்தது. இப்ப வந்து இலங்கையில வந்து அதிகமா யார் இருப்பாங்க? சிங்களம். அப்ப இலங்கையில வந்து சமூக சிங்களம் என்று இந்திய சமூகம் தமிழர் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்ப இலங்கையிலேயே வந்து சிங்களம் இருக்காங்க, சமூக தமிழரும் இருக்காங்க. ஆனா இலங்கைய முழுவதும் அது சிங்களர்களுக்கு தான் உரியது, தமிழர்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றதுதான் சொல்லப்படுறாங்க. ஆனா அப்படி இல்லாம அவங்க வந்து இலங்கைக்கு வந்து தமிழ் சிங்களமாவும் இருக்கணும், தமிழ் சமூக இந்திய சமூக தமிழர்களாகவும் அழைக்கப்படணும், சொல்லப்படணும் அப்படின்றது ஒரு கருத்தா நம்ம சொல்லப்படுறோம். இப்ப இலங்கை சிங்களர்களுக்கே சொந்தம் என்பதால் இலங்கை சிங்களருக்கே சொந்தம் என்பதால் சிங்கள சமூகம் தமிழர்களுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படக்கூடாது. இப்போ இலங்கைக்கு சிங்களர்களுக்கு வந்து இலங்கை தான் சொந்தம், தமிழ்ல வந்து அங்க போய் சொந்தம் கொண்டாட முடியாது. சோ அப்ப அதனால அவங்களுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு கருத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப இலங்கை தமிழர்கள் தனி நாடு கோரி இலங்கை இராணுவத்துடன் தமிழை விடுதலை புலிகள் போராடி வருகின்றனர். இப்ப வந்து சிங்களர்களுக்கு தான் இலங்கை, இப்ப வந்து தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு தனி நாடு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது இந்த எங்களுக்கு வந்து ஒரு இப்பயும் போராடிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தமிழர்களுக்கு வந்து இலங்கைக்கு வந்து தனி நாடு வந்து கொடுக்கப்படணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் அதிக தொலைவு நினைக்கிறோமா? இல்ல. இதே ராமேஸ்வரத்துல இருக்க தனுஷ்கோடியில இருந்து இலங்கைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 17 கிலோமீட்டர். நம்ம இலங்கைக்கு நம்ம நினைச்சோன்னா நீச்சல் அடிச்சு
நீந்தியே போயிடலாம்ல. ஆனா இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடல் பயணத்துல நான் சொல்லக்கூடியது கடல் பயணத்தின் தொலைவு வந்து 17 கிலோமீட்டர். இப்ப இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு கோரி இலங்கை இராணுவத்துடன் தமிழை விடுதலை புலிகள் போராடி வருகின்றனர். நமக்கு தனி நாடா வேணும்னு சொல்லி போராடி வருகிறாங்க. இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. இப்ப தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்ப தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது இந்திய அரசு தான் இலங்கை அரசுடன் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தணும். அப்பதான் அது சரியான முறையில வந்து செயல்படுத்த முடியும். அது சரியான திட்டத்திற்கும் உள்ளாக்கம் செய்யணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இப்ப 1987 இந்திய அரசு அமைதிக்காக ராணுவத்தை அனுப்பியது. இப்ப அதே ஆண்டு 1987 இந்திய அரசு அமைதிக்காக பெரிய ராணுவத்தை அனுப்புனாங்க. இலங்கை மக்கள் தங்கள் விஷயத்தில் இந்திய அரசு தலையிடுது என்று நினைக்கிறார்கள். இப்ப வந்து இந்திய மக்கள் இருக்காங்க, தங்களோட நம்ம விஷயத்துக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா தலையிட்டு அதுக்கப்புறம் தானே அதை சரியான முறையில வந்து செயல்படுத்த முடியும், முடிவுகள்லாம் சரியான முறையில எடுக்க முடியும். சோ அதே மாதிரிதான் இந்த உள்நாட்டு முதலின் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே இப்ப வந்து அவங்க மக்களோட கருத்து என்னன்னா நம்ம நாட்டுல வந்து தலையிடுறாங்க சிங்களம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கும் சிங்களர்களுக்கும் இந்திய சமூக தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஒரே நாடுதான் அப்படின்றதுன்னா நம்ம வந்து தலையிட தேவை இருக்காது. அப்ப இவங்க வந்து இந்திய அரசு தான் எங்களுக்கு வந்து உதவிகரம் நீட்டணும்னு சொல்லி இந்த இலங்கை தமிழர்கள் வந்து கேக்குறாங்க. அப்ப உள்நாட்டு முதல்ல வந்து நம்ம சில விஷயங்களை வந்து பேசக்கூடியதா இருக்கு. அப்ப உள்நாட்டு முதலின் பழி வாங்கல்களுக்கு மத்தியிலும் இலங்கை ஜனநாயகம் அரசியல் அமைப்பை பேணுவதுடன் கணிசமான பொருளாதார வளர்ச்சியும் மனித வளர்ச்சியும் உயர்மட்டத்தையும் பதிவு செய்துள்ளது. இப்ப உள்நாட்டு முதலின் பழிவாங்கலுக்கு மத்தியில இப்ப வந்து ஜனநாயகத்தோட அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அமைப்போட கணிசமான பொருளாதார வளர்ச்சியும் மனிதனோட வளர்ச்சியும். இப்ப பொருளாதார வளர்ச்சினா அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எக்கனாமிக் இருக்கு. எக்கனாமிக்னா பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம். அதுதான் சொல்றோம் இல்லையா, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், கல்ச்சரல். இந்த 4 அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த 4 அமைப்பையும் சேர்ந்ததுதான் இந்த பொருளாதார வளர்ச்சி. இப்ப பொருளாதார வளர்ச்சின்னா சோசியல்னா என்ன, சமூகம். இப்ப சமூகத்துல எல்லாம் எப்படி இருக்கணும், மக்கள் வந்து அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்தை கரெக்டான முறையில சொல்லணும். எக்கனாமிக்னா பொருளாதாரம். இப்போ பொருளாதார வளர்ச்சியில அரசு மருத்துவமனைகள் இருக்கணும், குழந்தைகள் கல்வி, எஜுகேஷன் கல்வி இருக்கணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அடிப்படை வசதிகள். அதே மாதிரி லைவ்லிவுட்னா வாழ்வாதாரம். சோ இது எல்லாமே வந்து சரியான முறையில இந்த பொருளாதார வளர்ச்சியை நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சமூகம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் அரசியல், பொலிட்டிக்கல். இப்ப அரசியல்னா எல்லாருக்கும் விருப்பத்திற்கு ஏற்ப அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கணும். சரியான திட்டங்களையும் கொள்கைகளையும் வரையறுக்கணும். அதுதான் சோசியல் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லப்படுறோம். சோ இது வந்து அதுக்கப்புறம் கல்ச்சரல்னா கலாச்சாரம்னா அவங்களுடைய கலாச்சாரம்னா என்ன, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சரியான முறையில செயல்படுத்தணும். கல்ச்சர்னா நம்ம ட்ரெஸ் பண்றோம் இல்லையா, அதை மட்டும் தவிர நம்மளோட பண்பாடு, பழக்க வழக்கங்கள் அப்படின்றத நம்மளுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த வந்து கலாச்சாரம் நம்ம சொல்றோம். இதுதான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சும்மா லைவ்லிவுட் மட்டும் பார்த்துட்டு அடிப்படை வசதியில மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொல்றோம் இல்லையா, உள்நாட்டு உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி. இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து இந்த பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு பெரிய அமைப்பு. இது நம்ம எப்படி வேணாலும் கொண்டுட்டு போகலாம். ஆனா இந்த உள்நாட்டு அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, இந்த உள்நாட்டு எதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன்னா, இப்ப வந்து ஜனநாயகத்தை வந்து உருவாக்கணும். இப்ப பொருளாதார வளர்ச்சியும் சரியான முறையில் இருக்கணும். மனிதனோட வளர்ச்சியும் உயர் மட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து சரியான முறையில கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் மனிதனோட வளர்ச்சியை வந்து நம்ம செயல்படுத்த முடியும். அதுதான் உள்நாட்டு கிராஸ் டொமஸ்டிக் பாப்புலேஷன் சொல்லுவோம். இதை வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து உள்ளடக்கியது. இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் ஒரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்றோம், இறக்குமதி பண்றோம் அப்படின்றத பத்தி
நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த பொருளாதார வளர்ச்சி. இப்ப மனிதனோட வளர்ச்சினா வாக்கு வாக்குரிமை. இப்ப வந்து ஓட்டு உரிமை இருக்கு இல்லையா? 18 வயது பூர்த்தி அடைஞ்சதுன்னா நம்ம வந்து வாக்களிக்கணும். அதே மாதிரி நம்ம 15 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து நம்ம லேபர் இப்ப வந்து தொழிலாளரா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து கல்வி கட்டாயமாக இப்ப வந்து 8ஆம் வகுப்பு கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்து குறைந்தது 10ஆம் வகுப்பாவதும் ஒரு சில மாணவர்கள் வந்து கண்டிப்பா கல்வி கற்கணும். இதுதான் மனிதனோட வளர்ச்சியை பத்தி குறிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப பொருளாதார வளர்ச்சியும் மனித வளர்ச்சியும் இது எப்படி இருக்கணும்னா சமூகம், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம் இந்த 4 அமைப்புலையும் நம்ம வந்து கொண்டு செயல்படணும். இதுதான் பொருளாதார வளர்ச்சின்னு நம்ம சொல்லப்படுறோம். அடுத்து இலங்கை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியது. இப்ப இலங்கை மக்கள் தொகை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? இப்ப வந்து மக்கள் தொகையில நம்ம இன்னும் இப்ப 2வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல யார் இருக்காங்க? சீனா இருக்காங்க. அப்போ இப்ப இந்த மக்கள் தொகையை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னா நமக்குள்ள கல்வி வேணும். கல்வி வந்தா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. இப்ப விழிப்புணர்வு வரும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி எந்த திருமணம் வந்து எந்த வயதுக்கு திருமணம் வந்து 11 மக்கள் தொகையில இப்போ நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். ஆனா இன்னும் 2020 நம்ம இன்னும் கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கப்படல. அதனால நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முதல் இடத்துக்கு வந்துருவோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து கல்வி இருக்கு, பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு. நம்ம இந்தியா வந்து இன்னும் ஒரு வளரும் நாடாக தான் இருக்கு. நம்ம இன்னும் வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக இல்ல. நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸா தான் இருக்கோம். இப்போ அதனால மக்கள் தொகையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். நமக்கு இருவர் இருக்கு. இப்ப நாம் இருவர் நமக்கு கட்டுப்படுத்த முடியும். அதுதான் இலங்கையில வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துகிறது மற்றும் பல ஆண்டுகளாக அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை கொண்டுள்ளது. இப்போ பல ஆண்டுகளாக அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை கொண்டுள்ளது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா கிராஸ்டிக் டொமஸ்டிக் பாப்புலேஷன். அப்போ இந்த உள்நாட்டு உற்பத்தினா எதை பத்தி நம்ம சொல்லப்படுறோம்? உள்நாட்டு உற்பத்தினா நம்ம விவசாயத்தை மட்டும் உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா செக்டார்லயுமே இருக்கிற உள்நாட்டு உற்பத்தியை தான் நம்ம வந்து சொல்லப்படும் கூடியதாக செயல்படுகிறது. ஒரு 1947 காஷ்மீர் பிரச்சனைக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த 48 போர், ஒரு போர் 2 போர் கிடையாது, 48 போர்கள் 1/3 இதன்படியாக பாகிஸ்தானால் மூடப்பட்டு ஒரு பெரிய புரட்சியே நடைபெற்றிருக்குது. எப்போ 1947ஆம் ஆண்டுல யாருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அப்போ வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமா இருந்த நாடு எதுன்னா ரஷ்யா, இஸ்ரேல், ஆப்கானிஸ்தான், பூட்டான் இவங்க தான் ரொம்ப உதவிகரமா இருந்தது. இப்போக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய நட்பு நாடாக இந்தியாவும் ரஷ்யாவும் செயல்பட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு உதவிகரமா நம்ம போய் நம்ம பெரிய நட்பு நாடா செயல்படுறோம்னா யாருன்னா ரஷ்யா தான். எப்பவுமே ரஷ்யா தான் இந்தியாவுக்காக ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. இது ரஷ்யாவும் மட்டும் கிடையாது, அமெரிக்காவும் உதவிகரமா தான் இருப்பாங்க. இப்ப அதே மாதிரி 1965ஆம் ஆண்டு போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு தாஸ்கான் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இப்ப வந்து நிறைய போர் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப 1965 என்ன ஒப்பந்தம்னா தாஷ்கண்ட் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எதுக்காக ஏற்பட்டதுன்னா ஒத்துழைப்பு இருக்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார உறவுகள் கணிசமாக மேம்பட்டுள்ளன. இப்ப வந்து ஏதாவது இப்ப பொருளாதார வளர்ச்சி அடையணும். போர் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்ப யாரு அங்கேயும் கொல்லப்படுவாங்க, நம்மளும் பாதிக்கப்படுவோம், அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால இப்போ நம்ம வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து ஒரு கணிசமான முறையில வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு மியான்மர் வழியாக தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைக்கும் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய
கொள்கையின் ஒரு பகுதியாக பங்களாதேஷ் அமைந்தது. அப்போ எங்க இருந்து யாரோட இது வழியாக மியான்மர்ல இருந்து தென்கிழக்கு ஆசியாவுடன் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய ஒரு பகுதியாக பங்களாதேஷ், எந்த நாடு பங்களாதேஷ் வந்து அமைந்தது. அப்போது நமக்கு ஒரு சில அச்சுறுத்தல்கள்லாம் வரும் இல்லையா? பொதுவாக ஒரு அச்சுறுத்தல் கண்டறிதல், ஒருவருக்கு ஒருவர் தேவைகளுக்கு இயக்கம் உணர்தல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு கொடுத்தன. இப்ப இவங்க இந்த வழியெல்லாம் நம்ம வர்றோம், இதெல்லாம் நம்ம செயல்படுத்துறோம். இது எதுக்காக நம்ம செயல்படுத்தணும்னா நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும். அப்போ பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும்னா நம்மனால மட்டும் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா செயல்படணும். அப்ப அந்த இயக்கம் வந்து கொண்டு வரணும், செயல்படணும். அப்பதான் நம்மனால ஒரு வளர்ச்சியை வந்து முழுமை அடைய முடியும் அப்படின்றது கருத்தாக செயல்பட்டது. இப்போ வந்து ஒரு அரசியலோட உறவுகள், இப்போ ஒரு அரசியல் உறவுகள் எப்படி இருந்ததுன்னா அனைத்து மட்டங்களிலும் வழக்கமான தொடர்புகளால் இருதரப்பு உறவுகள் வளர்க்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டன. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போர்கள்ல. அப்ப அந்த முடிவுக்கு வந்தனால ஒரு உறவுகளுக்குமே நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட உறவுகள் வந்து இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அந்த உறவு? ரொம்ப பல பலப்படுத்தப்படணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே சும்மா மேலோட்டம் இல்லாம சில விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து அது முடிவுக்கு வரும்போது அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப பலமா இருக்கணும். அதுதான் இந்த இதுல நம்ம சொல்லப்படுறோம். இந்த அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப பலப்படுத்த இருக்கு செயல்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடுறோம். அது வந்து தூதர உறவுகளை நிறுவுவதில் இருந்து கிட்டத்தட்ட அனைத்து இந்திய பிரதமர்களும் மாலத்தீவுக்கும் விஜயம் செய்யும். இப்போ இந்திய பிரதமர் இருக்காங்களே, இந்திய பிரதமர், இப்ப இந்தியாவோட பிரதமர் யாரு? மோடியா இருக்காங்க. அப்ப இந்திய பிரதமருக்கும் மாலத்தீவுக்கும் விஜயம் செய்யப்பட்டாங்க. இப்ப ஜனாதிபதி அப்துல் யாமின் 2014 ஜனவரி 1 முதல் 4 வரை அரசு முறை பயணமாக உயர்மட்ட குழுடன் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். இது அவரது முதல் வெளிநாட்டு பயணம். இப்ப இதே இப்ப 2014 ஜனாதிபதி அப்துல் எப்போ அந்த காலகட்டத்துல அவங்களோட உறவு முறைகள்ல 1979 இப்போ ஜனாதிபதி அப்துல் யாமின், இப்ப 2014 ஜனாதிபதி யாருன்னா அப்துல்லா யாமின். அப்போ ஜனவரி 1 முதல் 4 வரை ஒரு அரசு முறை பயணமாக அந்த ஒரு குழுல, அந்த குழுதான் பெரிய உயர்மட்ட குழுவாக்கும் இந்தியாவுக்கு வந்து நம்ம இதை செயல்படுத்தணும். நம்ம இந்தியாவுக்காக இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு அவங்களோட உறவு முறைகளை வந்து ரொம்ப பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முதல் பயணமாக செயல்பட்டது. இது செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களாம் ஒரு அமைதி, ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சார்க் அமைப்பு, இந்த சார்க்கு பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் என்பது 1985 முதல் தெற்காசியாவில் மாநிலங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு பிராந்திய முயற்சியாக செயல்பட்டது. எப்போன்னா 1985 ஒரு சார்க் அமைப்பு மூலியமா எல்லா நாட்டிலையும் ஒரு ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. மேம்பாடுனா அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் மேம்பாடு. அப்போ அந்த ஒவ்வொருடைய ஒத்துழைப்பையும் எந்த அமைப்புக்காக, தெற்காசிய அமைப்புக்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சியாக இந்த சார்க் அமைப்பு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது, செயல்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இது வந்து ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் மற்றும் புரிதலை ஊக்குவிக்கலாம். இப்ப நம்ம பரஸ்பரமா இருக்கணும் சொல்றோம் இல்லையா? பேசிட்டு ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும், ஒரு நல்ல அமைப்பு இருக்கணும், அப்போ என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும் அப்படின்றது. இப்ப ஊக்குவிச்சோம்னா அதுக்குன்னு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்ப நாட்டு என்னன்னா வெளிநாட்டு உறவுகளுக்கு அமைப்பு இருப்பாங்க, ஒரு 7 குழுக்கள் உறுப்பினர் இருப்பாங்க. அந்த 7 உறுப்பினர்களையும் இந்த சார்க் அமைப்பு 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக அப்போது செயல்பட்டது. சில வரம்புகள், இப்ப வந்து தெற்காசிய நாடுகள்ல இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான காஷ்மீர் பிரச்சனைகள் என இருதரப்பு பிரச்சனைகள் மட்டும் மோதல்களுக்கு வழிவகுத்தது. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ஒரு காஷ்மீர் பிரச்சனைகள் இருதரப்பு பிரச்சனைகளுக்கு மட்டுமே மோதல்கள். இப்ப சில வரம்பு பிரச்சனைகளை உருவாக்குது, சில தகராறுகள் இருந்தது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்
இப்ப காஷ்மீர் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம இருந்தது, இப்ப செயல்பட்டு இருக்கு. இப்ப எப்பவுமே போனா அங்க 2 பேரும் துப்பாக்கி வச்சுட்டு நிப்பாங்க கேட்ட. அப்போ வந்து நம்ம காஷ்மீர்ல. இப்ப அங்க போனா நம்ம வர முடியாது. அப்படி இல்ல இல்லையா? ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம அப்படி இருந்து செயல்பட்டது. ஆனா இப்போ அப்படி தங்கள் சமூகங்கள் மற்றும் அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் இந்தியா அவர்களை ஆதிக்கம் செலுத்த விரும்பியது என்ற இந்தியாவின் அண்டைய நாடுகளின் அச்சமாக இருந்தது. இப்ப வந்து நம்மளோட சமூகம் இருக்குன்னா, இப்ப வந்து அரசியலோட செல்வாக்கு இருக்கு. இந்த அரசியல் செல்வாக்கு மூலமா இந்தியர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க. அப்பதான் அண்டை நாடுகளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய பெரிய ஒரு கருத்தா இருந்தது. இப்ப இந்த சார்க் உறுப்பினர்கள் வளரும் அல்லது குறைந்து வளரும் நாடுகளில் இருந்து நிதி பற்றாக்குறையை உருவாக்குகின்றன. இந்த சார்க் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப குறைந்து வளரும் நாடு. இப்ப வளரும் நாடுகள்னா எதை சொல்லுவோம்? இந்தியா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக வளரும் நாடுகள். இப்ப இன்னும் வளரல. அப்ப எங்க சொல்றது? யூகே வளராத இப்பதான் அவங்க ஒரு 2வது 3வது படிக்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இதே வளரும் கண்ட்ரிஸ் இப்பனா இந்தியா இப்ப டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நான் சொன்னேன் இல்லையா? 4 ஆஸ்பெக்ட் 4 பிரிவு இருக்கு இல்லையா? 4 அமைப்பு. சமூகம், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம். இந்த 4 அமைப்புகளுமே கொண்டதுதான் இந்த வளரும் நாடுகள். பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், சமூக வளர்ச்சி இருக்கணும், அரசியல் வளர்ச்சி இருக்கணும், கலாச்சாரம் தொடர்பான வளர்ச்சி இருக்கணும். அதே மாதிரிதான் வளரும் நாடுகளுடைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம். இப்ப இந்தியாவை இதே வளர்ச்சி அடைந்த இப்ப வந்து வளரும் நாடுகள்கிட்டையும் இப்ப வளர்ந்த நாடுகள்கிட்ட அதிக அமௌண்ட் இருக்கு. வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுல வந்து பணம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோமா? இல்ல, எல்லாருக்குமே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. நிதி வந்து இவங்களுக்கு இந்த அமைப்புக்கு இவ்வளவுதான் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு சாரி நிதி வந்து ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டதா அமைக்கப்பட்டது. அதே மாதிரிதான் வளரும் நாடுகள்கிட்ட இப்ப வளர்ந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா? யுஎஸ்ஏ, அமெரிக்கா. இப்ப வளர்ந்த நாடுகள்கிட்டனா அவங்கள்ட்ட அதிக அமௌண்ட் இருக்கு. இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிறனால்ட்ட குறைவான அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றது ரிசர்வ் பேங்கோட இதா அப்படி கிடையாது. இந்த நாட்டு அவங்களோட மக்கள் தொகை, அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பண நிதி பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதான் இப்ப தெற்கு ஆசியாவில் ஆயுத மோதல்கள் மற்றும் பிரதேச தகராறுகளை இப்ப இந்த நிர்வாக பயிர்கள்லாம் எப்படி இருக்கு, செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த சார்க் அமைப்பை பத்தி சொல்லப்படுறாங்க. இப்ப முதல்ல 1971 இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டாட்சி அமைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த கூட்டாட்சி அமைப்பா எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா 1907 கூட்டு பயிற்சி யாருக்கும் சப்போர்ட்டிவா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா, இப்ப மொத்தம் ஒரு 7 நாடுகள் இருக்கு. 7 நாடுகள்ல இப்ப ஒரு 7வது நாடாதான் ஆப்கானிஸ்தான் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த செயல்பட்டு கொண்டிருந்தது எப்போதுன்னா 1971 ஆண்டு. இப்ப இந்தியாவுக்கும் ஒரு கூட்டு பயிற்சி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு உதவிகரமா செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப 6வது நாடு எதை சொல்றோம்னா பிரான்ஸ் வந்து ஒரு முக்கிய நாடாக அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப வந்து இவங்களுக்கு யாருக்கு வந்து இது கொடுத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து உதவிகரமா ஆயுத படைகளை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5வது நாடு. இப்ப 5வது நாடுன்னா யுனைடெட் கிங்டம். இப்ப யுனைடெட் கிங்டம் இந்தியாவுக்கு வந்து எந்த ஆண்டுனா இது எல்லாமே 1971 ஆண்டுலதான் வந்து ரொம்ப உதவிகரமா போர் அந்த தருணத்துல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது இல்லையா? அப்போ ரொம்ப உதவிகரமாக இருந்த நாடுகள். இப்போ 5வது நாடு யுனைடெட் கிங்டம். இதே வந்து 4வது நாடாக எது செயல்பட்டதுன்னா அமெரிக்கா. அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்போ வந்து அந்த டைமிங்ல வந்து ரொம்ப போர் அதிகமா ஏற்பட்டதுனால நமக்கு வந்து நிறைய இந்த இப்ப எப்படி சொல்றோம் இல்லையா? அப்பாச்சி, ரோமியோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள்லாம் நமக்கு யாரு வழங்கப்பட்டதுன்னா
அமெரிக்கா தான் வந்து கொடுக்கப்பட்டாங்க. யாருக்கு? இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எந்த ஆண்டுல? 1971ஆம் ஆண்டுல. அதுக்கப்புறம் மூன்றாவது நாடாக இப்ப மூன்றாவது நாடாக எது இருந்ததுன்னா ஜப்பான். ரொம்ப மிக நெருக்கமான நாடாக இருந்தது. ஒரு நட்பு உறவு நாடாகவும் செயல்பட்டது. நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு வாழ்வாதாரம்னா லைவ்லிஹுட். இதுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமா யாரு இருந்தது அப்படின்னா ஜப்பான் தான் இருந்தது. இது எந்த நாடாகனா இந்த மூன்றாவது நாடாக. அடுத்து இரண்டாவது நாடாக நமக்கு யாரு செயல்பட்டதுன்னா இஸ்ரேலும் ஜப்பான். இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப 7 நாடுகள் இருக்கு இல்லையா? ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, ஜப்பான். அப்ப இரண்டாவது நாடாக இஸ்ரேலும் நமக்கு ஒரு பெரிய நட்பு நாடாகவும் செயல்பட்டாங்க. மிலிட்ரிஸ் எல்லாம் நமக்கு உதவிக்கிறாங்க. முதல் நாடாக யாரு ரொம்ப உதவிகரம் நீட்டுறாங்கன்னா இஸ்ரேல். ரெண்டாவது நமக்கு வந்து ரொம்ப ரஷ்யா தான் வந்து முதல் இடத்துல. இந்தியா ஒரு பெரிய நம்ம வந்து இந்தியா வலது கைனா ரஷ்யா நமக்கு வந்து இடது கை. அதே மாதிரி இடது கை வந்து இந்தியாவா இருந்தாங்கன்னா வலது கை வந்து ரஷ்யா. நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உடல்ல வந்து 2 கைகள் 2 கண்கள் போல இந்தியாவும் ரஷ்யாவும் இருக்காங்க. அவங்களும் நமக்கு ரொம்ப நட்புறவு நாடாக. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நமக்கு பக்கத்துல யாருன்னா ரஷ்யா. நமக்கு ரஷ்யாவை ரொம்ப உதவிகரமா செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ரொம்ப நமக்கு நட்பு நாடாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இது வரைக்குமே இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணு சரியான முறையில ரஷ்யாவுக்கு வந்து நீங்க இப்படிதான் வழி நடத்தணும், இப்படிதான் நீங்க செயல்படணும் அப்படின்னு இந்தியா வந்து ரஷ்யாட்ட வந்து அவங்களோட கோரிக்கையை, இந்தியாவோட கோரிக்கையே சொல்லுவாங்க. இப்ப ரஷ்யா வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலைமை இருந்தாங்கன்னா ஏத்துக்குவாங்க. அப்படி இருக்க மனநிலைமை இல்லைன்னா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவோட எந்த நாடு வந்து போரிடுறாங்களோ அந்த கண்ட்ரிஸோட ரொம்ப நியூட்ரலா 2 பேருக்கும் சாதகமாவே இந்தியா வந்து போயிடும். அப்ப இந்தியா வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இந்தியா வந்து இடது கை வலது கை அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன தவறு செஞ்சாலும் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. அவங்களோட கோரிக்கையை சொல்லும் போது சரியான முறையில வந்து சொல்லிடுவாங்க. அப்படி ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா இல்லாத போது இந்தியா வந்து ரொம்ப நியூட்ரலா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்து ஆயுதம்னா நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 2012 16 அந்த ஆண்டுல நம்ம வந்து இந்தியா வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ரஷ்யா வந்து ஒரு 60% ராணுவ ஆயுதங்கள் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. எத்தனை சதவீதம்? 60%. இதே மாதிரி அமெரிக்காவில வந்து எத்தனை சதவீதம்னா 14% வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா கொடுத்திருக்காங்க. அதர் கண்ட்ரிஸ், இப்ப அதர் கண்ட்ரிஸ்னா ஆப்கானிஸ்தான், சிறு சிறு குட்டி நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10.48% வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அதிகமா நம்ம யாரு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப 18ஆம் நூற்றாண்டுல ரஷ்யாத்துல வந்து ரஷ்யாவில ஆண்ட ஒரு கடைசி பேரரசி தான் இந்த கேத்ரின் தி கிரேட்ன்னு சொல்லி ஒரு அரசி. அவங்க தான் நம்ம பகவத்கீதைய வந்து ரஷ்யால முதல்ல மொழிபெயர்த்ததே வந்து கேத்ரின் தி கிரேட்ன்ற ஒரு பேரரசி தான் நம்மளோட பகவத்கீதைய வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. எந்த மொழின்னா ரஷ்யா மொழியில. எந்த நூற்றாண்டுனா 18ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு. இந்த 19ஆம் நூற்றாண்டு தான் பிரிட்டிஷ் இந்தியர்னு சொல்லிட்டு அரசர். பிரிட்டிஷ், அவர் பேரே வந்து பிரிட்டிஷ் அரசர். இந்த பிரிட்டிஷ் அரசர் தான் வந்து முதல்ல இந்தியாவை வந்து நல்லா காப்பாற்றணும், அவங்கள வந்து இந்த அளவுக்கு அடிமையா நம்ம வந்து இருக்கக்கூடாது, வச்சிருக்க கூடாது அப்படின்னு போர் தொடுத்ததே இந்த இந்திய பிரிட்டிஷ் அரசர் தான். அப்ப அந்த டைமிங்ல தான் இந்த காந்தி, நேரு வந்து சில வந்து கொள்கைகளை வந்து உருவாக்குனாங்க. இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த நேரத்துல யாரு இதுன்னா ஜோசப் ஸ்டாலின்றதுதான்
இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா, ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜோசப் ஸ்டாலின்றவர் 1953ஆம் ஆண்டு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா காந்தியின் இதுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமா ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற அமைப்புக்காக கொண்டு வரப்பட்டாங்க. அந்த நேரத்துல இப்ப கோவா, டையூ டாமன், இப்ப கோவா, டையூ டாமன்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா போர்ச்சுகீசியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது. இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அவங்களோட ஆளுமை வந்து அதிகமா இருந்தது. எங்க டையூ டாமன், கோவாலலாம். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து இவங்களோட சாரி இப்ப இவங்களோட அமைப்புல எல்லாம் வந்து ஒரு உருவாக்கணும். நமக்கு வந்து இவங்க அந்த டையூ டாமனை வந்து உருவாக்க அவங்க போர்ச்சுகீசியரோட அமைப்புல இருந்ததுனால இவங்கள வந்து அடிமையா வச்சிருக்காங்க. இவங்கள வந்து இதுல இருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அப்ப வந்து யார் யாரெல்லாம் சாரி யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், இந்தியா. இவங்கல்ல இந்த யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப உதவிகரமா ரொம்ப பக்கபலமாக செயல்பட்டாங்க. எப்பொழுதுனா 1967. இப்ப இந்தியா சீனாவும் இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்குமே ஒரு போர் நடந்தது. அது எப்போனா 1967. அப்போ வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் இருந்தனால இப்ப ரஷ்யா மீது ஒரு சின்ன தாக்குதல் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு ரஷ்யா மீதான ஒரு சில பாகுபாடுகள்லாம் இருந்தது. இப்ப யாருக்குன்னா இந்தியா, பாகிஸ்தானுக்கு. இப்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அந்த நேரத்துல யாரு அப்படின்னா அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், இஸ்ரேல், துருக்கி, பிரான்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப உதவிகரமா யாருக்கு இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு. யாருக்கும் போர் நடந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், இஸ்ரேல், துருக்கி, பிரான்ஸ் இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இந்தியாவுக்கு ரொம்ப உதவிகரமா செயல்பட்டாங்க. இப்போ வந்து ஒரு டிக்ளரேஷன்னா ஒரு பிராந்திய இப்போ மனித உரிமைகள் சொன்னோம் இல்லையா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அப்ப மனித உரிமைகள் பிரகடனம். அப்போ 2010ஆம் ஆண்டு இந்த பிரகடனத்தை போது டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. இந்த மனித உரிமைகள் பிரகடனம் மாதிரியே இந்த ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டது. இதுக்கு முக்கிய அமைப்பு வந்து இது இந்தியாவோட ஒரு உள்நாட்டு அமைப்பா. இது எந்த ஆர்டிக்கல்ல ஆர்டிக்கல்னா ஷரத்துன்னு சொல்லுவோம், பிரிவுன்னு சொல்லுவோம். அப்போ எந்த பிரிவுல வந்து ரொம்ப சொல்லப்படுறதுன்னா 377. இப்ப 377 தான் இந்த ஒரு பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு அமைப்பாக நம்ம வந்து செயல்பட்டது. இப்போ எப்படி செயல்பட்டது? நம்ம இந்தியா வந்து என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க, மத்த ரஷ்யா மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளோட பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா இப்ப இந்தியாவில இருந்து மத்த நாட்டுக்கு என்னென்ன பொருள் ஆயில், ஸ்டீல், பேப்பர்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை சில இதெல்லாம் வந்து எல்லா பொருட்களுமே இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் செயல்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கும் சேட்டலைட் இதுக்காகவும் நமக்கு ரொம்ப அதிக பொருட்களை கொடுத்தது யாருன்னா இந்த ரஷ்யா தான். இப்ப விண்வெளித்துறையை சார்ந்த கருவிகளையும் பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா தான் நமக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன் இல்லையா ரஷ்யால 68% இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல 12% பண்ணியிருக்காங்க. அதர் கண்ட்ரிஸ்லாம் 10.48. இஸ்ரேல்ல வந்து ஒரு 14%. ஸோ இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இப்ப அதிகமா கொடுத்ததே 68% வந்து ரஷ்யா தான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா ஒவ்வொரு நாடும் நமக்கு இராணுவத்தை நிலைநாட்டணும், நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் இந்தியாவுக்குன்ற இந்த ஒவ்வொரு நாடும் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இதுக்கு நமக்கு யாரெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க, G20, அப்புறம் பிரிக்ஸ், SCO இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப ஆதரவா இருதரப்பா செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த தருணத்துலதான் 1956ஆம் ஆண்டு அந்த ஹங்கேரியன் புரட்சி வந்து
சோவியத் யூனியன்ல கொண்டு வரப்பட்டது. எப்போன்னா 1956ஆம் ஆண்டு. எங்கன்னா ஹங்கேரியன் புரட்சியை வந்து தோற்றுவிக்க செஞ்சாங்க. அதே மாதிரி 1968ஆம் ஆண்டு இந்த ஐநா சபையின் அந்த தீர்மான வாக்கெடுப்பில் இந்தியா வந்து ஒரு புறக்கணிப்பு வந்து ஏற்படுத்தினாங்க. எந்த ஆண்டுனா 1968ஆம் ஆண்டு. இப்ப நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி போர் நடந்தது, அதே மாதிரி ஆயுதப்படைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. 1971 தான் இந்தியா பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்றது. இப்ப இந்த போர் நடைபெற்றதுல அதுக்கப்புறம் யாரெல்லாம் 7வது நாடு ஆப்கானிஸ்தானாகவும், 6வது நாடு பிரான்ஸ் ஆகவும், 5வது நாடு யுனைடெட் கிங்டம் ஆகவும், 3வது நாடு ஜப்பானாகவும், 2வது நாடு இஸ்ரேலாகவும், முதல் நாடு ரஷ்யாவாகவும் செயல்பட்டாங்க அப்படின்றத பத்தி நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வந்து ஜென்ரலா இப்ப நான் வந்து ஒரு விஷயம் என்னன்னா சில அமைதிக்கான உறவுகளை பத்தி இப்ப இலங்கை இன மோதல்கள் மற்றும் ஜனநாயகம் இந்த சொன்னேன் இல்லையா. நம்ம 1971 நம்ம எப்போ நம்ம செயல்பட்டோம், அதுக்கப்புறம் இலங்கையோட மோதல்கள் எப்படி இருந்தது, இந்தியா பாகிஸ்தானோட உறவுகள் எப்படி இருந்தது, எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, என்ன உறவுகள்ல சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நம்ம இது பார்த்திருக்கோம். இப்ப இந்த இலங்கை இன மோதல்கள் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப வந்து இலங்கையில வந்து இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, இலங்கை சிங்களம் இருக்காங்க. அப்ப 2 பேருக்குமே ஒரு உறவுகளை வந்து தனி நாடா இலங்கைக்கு வந்து ஒரு தனி நாடு நம்ம வாங்கி கொடுக்கணும். நம்ம வந்து அதனால தானே பிரபாகரன் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. நமக்கு வந்து தனி நாடு கோரணும். இப்ப நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் பிரபாகரன் தெரியும்னு கேட்டா நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது அந்த ஒரு விஷயம். யாரு அவங்க அப்படின்றது நம்ம கேட்போம். அதே மாதிரி இப்ப புத்தர் இருக்காரு. இவங்க புத்தர் யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா இவங்க யாருன்னு கேட்டா நமக்கு யாருன்னு தெரியாது, நோ ஐடியாஸ். இப்ப அந்த மாதிரி இப்ப சில இதுல நம்ம கேட்போம், இவங்க யாரு அப்படின்னு கேட்போம். அந்த தலைவர்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு நம்ம இப்போ வர்ற காலகட்டத்துல காந்தி யாருன்னு கேட்டாவே யாரு இவங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்னா நம்ம சொல்லி கொடுக்கணும். காந்தி யாரு, நேரு யாரு, பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே மாதிரி நமக்கு இந்த நேரு அறிக்கை வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தது. முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அந்த முதல் வட்ட மேஜை மாநாடு, 2ஆம் வட்ட மேஜை மாநாடு, 3ஆம் வட்ட மேஜை மாநாடு எப்படி நடைபெற்றது. அப்ப முதலாம் வட்ட மேஜை மாநாடு எப்போ வந்து ஆரம்பிச்சாங்கன்னா 1930 வந்து முதல் வட்ட மேஜை மாநாடு நடைபெற்றது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நேரு அறிக்கை. நேரு அறிக்கைக்கு வந்து ஒரு 7 கோரிக்கை இருக்கு. அப்ப வந்து அமைதியை நிலைநாட்டணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், சில வரம்புகள் இருக்கக்கூடாது, மக்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக பதிவு செய்யணும் அப்படின்றது அந்த கோரிக்கையா அந்த நம்ம முதல் வட்ட மேஜை மாநாட்டுல 1930 இந்த நேரு அறிக்கையில வந்து சமர்ப்பிக்கப்பட்டாங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காக நம்மள இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த விஷயம் எல்லாமே இப்ப நம்ம எந்த ஆர்டிக்கல் நம்ம சொல்ல போறோம்னா ஷரத் 377 நம்ம இந்த ஷரத் வந்து நம்ம ஆர்டிக்கல்ல வந்து இந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்லப்படுறோம். அதே மாதிரி அரசியலமைப்புல வந்து 2 பிரிவு இருக்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு. இப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்புல வந்து இந்தியா நம்ம இப்ப வந்து நிறைய கோரிக்கை எல்லாம் இருக்கு. மொத்தம் ஆர்டிக்கல் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மொத்தம் ஆர்டிக்கல் வந்து 395. இப்போ வந்து நம்ம எக்ஸஸா நம்ம வந்து சேர்த்து கொள்ளப்பட்டது. இப்போ வந்து 495 மொத்தம் ஆர்டிக்கல் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 495 ஆர்டிக்கல்ல இந்த 370வது பிரிவு ஏன்றதுல வந்து இந்த விஷயத்த நம்ம ஒரு
தெற்காசிய நாடுகளின் ஒரு பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதே மாதிரி இப்ப இந்த ஆர்டிக்கல்ல வந்து நம்ம எப்ப வேணாலும் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா கண்டிப்பா கிடையாது. இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்புல வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்து நமக்கு இருக்கு. இந்த அதிகாரம் இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பிலேயே 12 அட்டவணை டேபிள் இருக்கு இல்லையா, 12 அட்டவணை. அப்போ 12 அட்டவணையில 1 to 12, 14 to 16, 19 to 21, 21 to 22. ஸோ இப்போ இந்த 12 அட்டவணைகளும் 12 டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் இந்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்ப இந்த இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.